வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைவர்ஷன் ட்ரைன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மலைச்சரிவு பகுதியில் கனமழை பெய்தால் என்ன நடக்கும்? மழைநீர் அதிக வேகத்தில் கீழ்நோக்கி ஓடும். இந்த ஓடும் நீர் நிலத்தின் மேல் உள்ள வளமான டாப் சாயிலை அரித்து செல்லும். இதனால் ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். விவசாய நிலங்கள், தோட்டங்கள், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் பாதிக்கப்படுகின்றன. இந்த பிரச்சனைக்கு ஒரு எளிய மற்றும் பயனுள்ள சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் டைவர்ஷன் ட்ரெயின். ரன் ஆஃப் வாட்டரை பிடித்து பாதுகாப்பாக வேறு திசைக்கு மாற்றும் கால்வாய் அமைப்பே டைவர்ஷன் ட்ரெயின் ஆகும். டைவர்ஷன் ட்ரெயின் அப்படிங்கிறது a diversion drain is a channel constructed across or above the slope to intercept surface runoff and safely divert it to a protected outlet. அதாவது சரிவிலிருந்து வரும் மழைநீர் ஓட்டத்தை தடுத்து பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவதற்காக அமைக்கப்படும் கால்வாய் டைவர்ஷன் ட்ரெயின் எனப்படும். ஏன் டைவர்ஷன் ட்ரெயின் தேவை அப்படின்னா, வித்தவுட் டைவர்ஷன் ட்ரெயின் என்னாகும்? மழைநீர் நேரடியாக நிலத்திற்குள் நுழைந்தால் ஷீட் எரோஷன், அதாவது மேல்மண் இழப்பு ஏற்படும். ரில் எரோஷன், சிறிய பள்ளங்கள் உருவாகும். கல்லி எரோஷன், பெரிய பள்ளங்கள் உருவாகும். நியூட்ரியன்ட் லாஸ், சத்துக்கள் இழக்கப்படும். கிராப் டேமேஜ், பயிர் சேதம் ஏற்படும். ஃப்ளட்டிங், நீர் தேக்கம். லேண்ட் டிகிரடேஷன், நிலம் வளம் குறைதல், இதெல்லாம் நடக்கும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் மழைநீர் நேரடியாக நுழைகிறது. அதனால் டாப் சாயில் லாஸ், சீட் வாஷிங், ஃபர்டிலைசர் லாஸ், ஈல்டு ரிடக்ஷன் ஏற்படுகின்றன. டைவர்ஷன் ட்ரெயின் அமைத்தால் இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டைவர்ஷன் ட்ரெயின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன்டர்செப்ட் ரன் ஆஃப், சரிவிலிருந்து வரும் மழை நீரை பிடித்தல். நெக்ஸ்ட்டு, டைவர்ட் எக்ஸஸ் வாட்டர், அதிகப்படியான நீரை மாற்றுதல். தேர்டு, சாயில் எரோஷன் கண்ட்ரோல், மண் அரிப்பை தடுத்தல். ஃபோர்த்து, கிராப் ப்ரொடெக்ஷன், பயிர்களை பாதுகாத்தல். ஃபிஃப்த்து, ரோடு ப்ரொடெக்ஷன், சாலைகளை பாதுகாத்தல். சிக்ஸ்த்து, டெரஸ் ப்ரொடெக்ஷன், டெரஸ்களை பாதுகாத்தல். செவன்த்து, ஃப்ளட் ரிடக்ஷன், வெள்ள சேதத்தை குறைத்தல். பிரின்சிபல் ஆஃப் டைவர்ஷன் ட்ரெயின், அது ஒர்க்கிங் பிரின்சிபல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மழை வருது, ரெயின்ஃபால் வந்தவுடனே என்ன ஆகுது? ரன் ஆஃப் ஜென்ரேட் ஆகுது. டைவர்ஷன் ட்ரெயின் என்ன பண்ணுது? இந்த மழை நீரை இன்டர்செப்ட் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் கலெக்ட் ஆகுது. வாட்டர் டைவர்ட் ஆகுது. ப்ரொடெக்டட் அவுட்லெட்லாம் ப்ரொடெக்ட் ஆகுது. நினைவில் கொள்ளுங்கள், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, கேட்ச், கலெக்ட், கன்வே, டிஸ்போஸ். அதாவது டைவர்ஷன் என்ன பண்ணுது? ரெயின் வாட்டரை கலெக்ட், அதாவது கேட்ச், கலெக்ட், கன்வே, டிஸ்போஸ். இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைவர்ஷன் ட்ரெயின். ஃபஸ்ட்டு, சேனல், அதாவது நீரை எடுத்து செல்லும் பகுதி. செகண்டு, ரிட்ஜ் ஆர் பண்டு, நீர் வெளியேறாமல் தடுக்கிறது. தேர்டு, சைட் ஸ்லோப், சரிவு நிலைத்தன்மையை வழங்குகிறது. ஃபோர்த்து, அவுட்லெட்டு, நீரை பாதுகாப்பாக வெளியேற்றுகிறது. ஃபிஃப்த்து, வெஜிடேட்டிவ் கவர், புல் அல்லது தாவரங்கள் மூலம் அரிப்பை தடுக்கிறது. டைப்ஸ் ஆஃப் டைவர்ஷன் ட்ரெயின். ஃபஸ்ட்டு டைப் என்னன்னா, டைவர்ஷன் ட்ரெயின் எபோவ் அக்ரிகல்ச்சர் லேண்டு. என்னுடைய பர்பஸ் விவசாய நிலத்தை பாதுகாத்தல். எக்ஸாம்பிள், ஹில் ஸ்லோப் ஃபார்ம். அந்த ஹில் ஸ்லோப் சைடில் இருக்கிற ஃபார்ம் பார்த்திங்கன்னா, அங்கே இந்த டைவர்ஷன் ட்ரெயின் அமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, விவசாய நிலத்தை பாதுகாக்குது. செகண்டு பார்த்தீங்கன்னா, டைவர்ஷன் ட்ரெயின் அரவுண்ட் ஸ்ட்ரக்சர். சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, என்னுடைய பர்பஸ் என்ன? ரோடு பில்டிங் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த ரோடு பில்டிங், இந்த ஸ்ட்ரக்சரை சுற்றி இந்த டைவர்ஷன் ட்ரெயின் அமைக்கும் போது இது பாதுகாக்கப்படுது. ஹில் சைடு டைவர்ஷன் ட்ரெயின். ஹில் சைடு இந்த டைவர்ஷன் ட்ரெயின் அமைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, மலைப்பகுதிகளில் ரன் ஆஃப் இன்டர்செப்ஷன் ஆகுது. ஒரு சின்ன கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் ஏரியா, அதாவது அக்ரிகல்ச்சர் டைவர்ஷன் ட்ரெயின் அப்படின்னா ஃபார்ம் ஏரியா சுற்றி பண்ணுறது. என்னுடைய பர்பஸ் கிராப் ப்ரொடெக்ஷன். ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா பில்டிங்ஸை சுற்றி அமைக்கக்கூடிய இந்த டைவர்ஷன் ட்ரெயின், இதனுடைய பர்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன். ஹில் சைடில் டைவர்ஷன் ட்ரெயின் பண்ணுறதுங்கன்னா ஸ்லோப் ஏரியாவில் பண்ணுறது, இதனுடைய பர்பஸ் ரன் ஆஃப் டைவர்ஷன். டிசைன் கன்சிடரேஷன். டைவர்ஷன் ட்ரெயின் வடிவமைப்பில் கவனிக்க வேண்டியவை: ரன் ஆஃப் இன்டென்சிட்டி, மழையின் தீவிரம். மழை அதிகமானால் பெரிய ட்ரெயின் தேவை. கேட்ச்மெண்ட் ஏரியா, நீர் வரும் பகுதி. ஏரியா அதிகமானால் டிஸ்சார்ஜ் அதிகம். ரன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், ரன் ஆஃப் உருவாகும் அளவு. சாயில் டைப்பை பார்க்கணும். சாண்டி சாயில் இருந்தால் அதிக ஊடுருவல், அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்.
கிளே சாயிலாக இருந்தால் ரன் ஆஃப் அதிகமாக இருக்கும், இன்ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லேண்ட் ஸ்லோப், சரிவு அதிகமானால் வெலாசிட்டி அதிகமாகும். அதாவது ஸ்லோப் அதிகமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். பீக் ரன் ஆஃப், மேக்ஸிமம் ரன் ஆஃப் டிஸ்சார்ஜ், அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிராஸ் செக்ஷன் ஆஃப் டைவர்ஷன் ட்ரெயின். பொதுவாக பயன்படுத்தப்படுவது ட்ரெபிசாய்டல் செக்ஷன் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ டாப் வித் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பாட்டம் வித் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனுடைய அட்வான்டேஜஸ் ஸ்டேபிள், ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன், எமோஷ்னல், லெஸ் எரோஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சர்வே, நில ஆய்வு பண்ணணும். ஸ்டெப் 2 அலைன்மெண்ட் செலெக்ஷன், சரியான பாதை தேர்வு. ஸ்டெப் 3 மார்க்கிங், ஃபீல்டு மார்க்கிங். ஸ்டெப் 4 எக்ஸ்கவேஷன், கால்வாய் தோண்டுதல். ஸ்டெப் 5 பண்ட் ஃபார்மேஷன், அதாவது பண்ட் அமைத்தல். ஸ்டெப் 6 அவுட்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், சேஃப் அவுட்லெட் உருவாக்குதல். ஸ்டெப் 7 கிராஸ் பிளான்டிங், வெஜிடேட்டிவ் ஸ்டெபிலைசேஷன். சூட்டபிள் லொக்கேஷன்ஸ் பார்க்கலாம். டைவர்ஷன் ட்ரெயின்ஸ் பொதுவாக அமைக்கப்படும் இடங்கள் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், ஆர்ச்சர்ட் லேண்ட்ஸ், வாட்டர் ஷெட்ஸ், ஹில் ஸ்லோப்ஸ், ரோட் சைட்ஸ், ஃபார்ம் பாண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ். அட்வான்டேஜஸ், என்னுடைய பெனிஃபிட் பார்க்கலாம். கண்ட்ரோல்ஸ் சாயில் எரோஷன், reduces runoff damage, protects crops, improves productivity, protects roads, reduces flood risk, low maintenance, long service life. இதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். It requires periodic maintenance, sediment accumulation, outlet damage possible, poor design leads to failure. மெயின்டெனன்ஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், டீசில்ட்டிங், அதாவது வண்டல் அகற்றுதல், அடிக்கடி செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மண்ணை எடுக்கணும், டீசில்ட்டிங் சொல்லுவாங்க. அதை வீட் ரிமூவல், களை அகற்றுதல், வெஜிடேட்டிவ் வந்துருக்கும் இல்லையா, அப்போ அந்த களையெல்லாம் எடுக்கணும். அவுட்லெட் இன்ஸ்பெக்ஷன், அவுட்லெட் பராமரிப்பு. பண்ட் ரிப்பேர், அடிக்கடி பண்டு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை பழுது பார்க்கணும். கிராஸ் மெயின்டெனன்ஸ், அது வெஜிடேஷன் பராமரிப்பு. ஒரு ஃபீல்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு 5 ஏக்கர் மலைச்சரிவு விவசாய நிலத்தில் பருவமழை காலத்தில் ரன் ஆஃப் அதிகமாக உருவாகிறது. மேல் எல்லை பகுதியில் டைவர்ஷன் ட்ரெயின் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் என்ன நடக்கும்? சாயில் எரோஷன் ரெடியூஸ்ட், ஃபர்டிலைசர் லாஸ் ரெடியூஸ்ட், கிராப் ஈல்டு இன்க்ரீஸ்ட், கல்லி ஃபார்மேஷன் ப்ரிவென்டட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டைவர்ஷன் ட்ரெயின் பர்பஸ் எதுக்கு? இன்டர்செப்ட் ரன் ஆஃப். கன்ஸ்ட்ரக்டட் வேர், எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? அக்ராஸ் ஸ்லோப். மெயின் ஃபங்க்ஷன் டைவர்ட் வாட்டர். காமன் செக்ஷன் ட்ரெபிசாய்டல். எசென்ஷியல் காம்போனண்ட் சேஃப் அவுட்லெட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக IDPS அப்படின்னு வச்சுக்கோங்க. IDPS. I for intercept, D for divert, P for protect, S for safe disposal. ஸோ டைவர்ஷன் ட்ரெயின்னா என்ன வச்சுக்கணும்? IDPS. சில முக்கியமான MCQs பார்க்கலாம். டைவர்ஷன் ட்ரெயின் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் A. irrigation, B. drainage, C. interception and diversion of runoff, D. water storage. சரியான ஆன்சர் C. interception and diversion of runoff. அதாவது டைவர்ஷன் ட்ரெயின் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் interception and diversion of runoff. Diversion drain is usually constructed A. along slope, B. across slope, C. vertical slope, D. river bed, B. across slope. அதாவது diversion drain is usually constructed across slope. Third, common cross section of diversion drain is A. circular, B. rectangular, C. trapezoidal, D. square. சரியான ஆன்சர் C. trapezoidal. அதாவது காமன் கிராஸ் செக்ஷன் ஆஃப் டைவர்ஷன் ட்ரெயின் இஸ் ட்ரெபிசாய்டல். ஃபோர்த்து, டைவர்ஷன் ட்ரெயின் ப்ரிவென்ட்ஸ் A. irrigation loss, B. slope soil erosion, C. crop harvesting, D. seeding. சரியான ஆன்சர் B. soil erosion. அதாவது டைவர்ஷன் ட்ரெயின் ப்ரிவென்ட்ஸ் soil erosion. ஃபிஃப்த்து, water collected in diversion drain is discharged through A. well, B. pump, C. outlet, D. tank. சரியான ஆன்சர் C. outlet. அதாவது வாட்டர் கலெக்டட் இன் டைவர்ஷன் ட்ரெயின் இஸ் டிஸ்சார்ஜ்டு த்ரூ அவுட்லெட். ஒரு 2 minute குயிக் ரிவிஷன் பார்க்கலாம்.
டைவர்ஷன் ட்ரெயின் அப்படின்னா ரன் ஆஃப் இன்டர்செப்ஷன் ஸ்ட்ரக்சர். கன்ஸ்ட்ரக்டர் அக்ராஸ் ஸ்லோப். ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன். protects crop and roads. Safe outlet required. Trapezoidal section common. Used in hill slopes and watersheds. Maintenance includes desilting and grass cover. TNPSC அசிஸ்டன்ட் என்ஜினியர் எக்ஸாமில் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் பகுதியில் டைவர்ஷன் ட்ரெயின்ஸ் மிகவும் முக்கியமான டாபிக் ஆகும். அதன் டெஃபினேஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், பிரின்சிபல், டைப்ஸ், காம்போனன்ட்ஸ், அட்வான்டேஜஸ், டிசைன் கன்சிடரேஷன் மற்றும் MCQs ஆகியவற்றை நன்றாக படித்தால் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸை எளிதாக சரியாக பதிலளிக்க முடியும். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, டைவர்ஷன் ட்ரெயின் அப்படின்னா இன்டர்செப்ட் ரன் ஆஃப் ப்ளஸ் டைவர்ட் வாட்டர் ப்ளஸ் ப்ரொடெக்ட் லேண்ட் ப்ளஸ் ப்ரிவெண்ட் எரோஷன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பேர் வெல். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.